அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? கற்பனைகள், கவிதைகள், நாட்டியங்கள், இசைகள் எல்லா விஷயத்திலும் தன்னுடைய மனதில் அற்புதமாக வைத்துக்கொண்டு எதையும் எந்த நேரத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர்கள் தான் நீங்கள். அப்படியே ஒரு பாட்டு ஓடுதுன்னா அந்த பாட்டுக்கு பின்னாடி இசைப்பாட்டு பாடுறாங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்களாக தான் இருக்கும். இசை மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல் உங்களை புரிந்து கொண்டவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வச்சுருவீங்க. நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அதான், நீங்கள் செய்கிற மிகப்பெரிய மைனஸும் அதான். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் உண்மையான பாசம், உண்மையான அன்பை வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்னதாக குழப்பம் அடைஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு, அதாவது அந்த பாசம் வச்ச பழைய நிலைமைக்கே போய் உட்கார்றதுக்கு ரொம்ப போராடுவீங்க. ஏன்னா ஏமாற்றிட்டாங்களோ. ஸோ அந்த ரெண்டு பக்கமும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக வந்துடும். ஸோ அப்போ உங்களை புரிந்து கொண்டவர்கள் உண்மையான அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா முழுமையாக உங்களை அர்ப்பணித்திருவீங்க. அப்படியே நீ எனக்கு மிக முக்கியம், நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட அதிகமாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களை பயன்படுத்துகிற விதம் தான். நீங்கள் உங்களை அன்பாக பயன்படுத்தினா நீங்கள் அல்வா, ஓகேவா? அல்வா மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களை பயன்படுத்துகிற விதத்தை மாற்றிட்டா நீங்கள் அருவா, குத்தி பேசி பீஸாக ஆக்கிடுவீங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடில் ஒவ்வொன்றிலையுமே ஒரு தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற விதம் அது ஆப்போசிட்டில் உள்ள ஆளை பொறுத்து இருக்குது. இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை. ரெண்டாவது உங்கள்கிட்ட நடிக்கிறவங்கள விட நீங்கள் ஒருத்தர் நடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அவன் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அற்புதமாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஆனால் அதை நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்துகிற கிடையாது. யார் ரொம்ப துரோகம் பண்ணுறாங்களோ, யார் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பாடத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 5-6 மாத காலமாக எதையுமே சொல்ல முடியலைங்க. நான் ஈஸியாக சொன்ன விஷயத்தை கூட பெருசாக எடுத்துக்கிட்டாங்க என்னுடைய ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் அல்லது என்னுடைய உறவில் உள்ள நபர்கள் எல்லாருமே என்னை அந்தளவுக்கு காயப்படுத்தினாங்க. நான் உண்மையாக தான் பேசினேன், ஆனால் அதை பொய்ன்னு சொல்லி நிற்கிறாங்க. ஸோ உண்மையாக வேலை பார்த்தேன், என்னை வேலை பார்க்கலன்னு சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களை கடந்த ஒரு 6 மாதம் 7 மாத காலமாக கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஸோ இந்த மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய பேச்சாற்றல் சூப்பராக இருக்கும். நீங்கள் மனசில் எந்த விஷயம் சரியான முறையில் நினைக்கிறீங்களோ அதை உறுதியாக நடத்தி முடிப்பீங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். சந்தோஷங்களும் அற்புதமான சூழ்நிலைகளும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு நடக்க போகுது. ஸோ இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. என்னங்க, கேது 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே. ஸோ இந்த மாதம் துவக்கத்தில் என்னோடய முயற்சியில் நிறையா ட்ரை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதியாக யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் முயற்சியை தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது, உங்களுடைய புத்தி கூர்மையின் மூலமாக நீங்கள் செயல்படும் போது உறுதியாக வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் திருமணம் முடிக்கிற திருமணத்துக்காக காத்திருக்கிறோம். ஸோ எங்களுக்கு ஏற்ற வரன் அமையலை, எங்களுக்கு ஏற்ற கணவன் அமையலை, எங்களுக்கு ஏற்ற மனைவி அமையலை, ஜாதக ரீதியாக நாங்களும் அலைன்ஸ் பார்த்து எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்போ அமையும், எங்களுக்கு எப்போ திருமணம் தான் நடக்கும், நாங்கள் திருமணத்துக்குள்ளே போவோமா மாட்டோமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வச்சுருந்தீங்கன்னா திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வை மூலமாகவும் உறுதியாக திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பை, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த பணம் ரொம்ப நாளாக கொடுத்து வச்ச மாதிரியே இருக்குது. போய் கேட்டால் அவன் பணம் வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கான். என்கிட்ட வாங்கின பணத்தை
எனக்கே தரமாட்டேங்க, அப்போ எனக்கு தருவானா மாட்டானா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருந்தீங்கன்னா, இந்த ஏக்கத்துக்கு கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு மூலமாக உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. ஸோ உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் குறிக்கிறது. அதே போல் எதை நினச்சி எதை முடிக்கணும் நீங்கள் செய்கிறீங்களோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயல்பாடுகள் மூலமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு அற்புதமான மாதம் தான். இவனால் ஒரு என்ன சொல்கிறேன்னா, சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த சோதனையிலிருந்து நீங்கள் சாதனை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இருக்க போகுது.